வணக்கம். லஜிதர் தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். சிங்கள பௌத்தமயமாக்கல் தான் இனப்பிரச்சனையின் மூல காரணம். திருகோணமலையில் தமிழர் தாயத்தில் கடற்கரை பிரதேசத்தில் சட்டத்துக்கு முரணாக புத்த பிக்குகளினால் புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது. அங்குள்ள தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பின் பின் சட்ட அனுமதியற்ற கட்டுமானம் என்று சொல்லி போலீசாரினால் அது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. அது அப்புறப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில் அந்த சிலை அதனுடைய பாதுகாப்பு கருதி அப்புறப்படுத்தப்பட்டது என்று சொல்லி மீண்டும் அதே புத்தர் சிலை போலீசாரனுடன் இணைந்து புத்த பிக்குகளினால் அதே இடத்தில் நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்த போக்கு மாற்றம் என்று கருதி இந்த தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்தது. இந்த மாற்றம் என்று சொல்லி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் இனவாதமற்று உருவாகும் என்று நம்பியதற்கு முற்றுமுழுதான ஒரு ஏமாற்றமாகவே தமிழ் மக்களுக்கு இருந்திருக்கு. 76 வருட காலமாக, இது இன்றில்லை நேற்றில்லை, 76 வருட காலமாக தமிழ் மக்கள் இப்படித்தான் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றார். சட்டமுரணாக தமிழர் தாயகத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்ட பின் பாராளுமன்றத்தில் மீண்டும் நிறுவோம் என்று குறிப்பிடுகின்ற செயல் எதை காட்டுகின்றது என்றால், எந்த அரசாங்கம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஒரு விடயம் மட்டும் என்றைக்குமே மாறாது. அதாவது சிங்கள இனத்தின் பேரினவாத போக்கு என்பது எப்போதுமே மாறாது என்கின்ற ஒரு விடயத்தினையே இது எங்களுக்கு திட்டவட்டமாக கூறுகின்றது. இது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு காரணமாக கருதி இந்த புத்தர் சிலை அகற்றப்படுகின்றது என்று சொல்லுகின்ற விடயம் தமிழ் மக்களை சிங்கள மக்களிடத்தில் தொடர்ச்சியாக தீயவர்களாக, அதாவது தமிழ் மக்களை வில்லனாக போற்றை வென்ற விதம். இந்த விதம் தொடர்ச்சியாக இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களும் கைப்பிடித்தவே இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கைப்பிடிச்சு கொண்டு அதே வேலையைத்தான் தற்போதும் இவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். இங்கே ஒரு விடயத்தினை மிக தெளிவாக கவனிக்க வேண்டும். இங்கே இனப்பிரச்சனை தூண்டப்படுதுன்னா அதுக்கு யார் காரணம் என்ற தெளிவாக யோசிக்கணும். புத்தர் சிலையை முதல்ல யார் அங்கே வச்சது? கடற்கரையில் புத்தர் சிலை வைப்பதற்கு யார் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டது? பிரதேச சபையோ இல்லாட்டா நகர சபையிலையோ அனுமதி வாங்கப்பட்டதா? இது தொடர்பான விஷயம் இங்கே தெளிவாக ஆராயப்படணும். புத்தர் சிலையை போலீசாரின் அனுமதி மீறி வைத்தது யார்? புத்தர் சிலையை அப்புறப்படுத்தும் போடும்போது போலீசாரின் கன்னத்தில் அறைந்தது யார்? இந்த மாதிரியான கேள்விகள் இங்கே மிக முக்கியமாக எழுப்பப்படணும். நாட்டில் இங்கே சட்டம் யாருக்கு வேலை செய்யுது? சட்டம் தமிழ் மக்களிடம் மட்டும்தான் தன்னுடைய வேலை செய்யுமா? இல்லாவிட்டால் இவர்களை போன்ற புத்தபிக்களிடம் சட்டம் வேலை செய்யாதா என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. இதை நாங்கள் எழுப்பிட்டு நாங்கள் அப்படியே மறந்தும் போகிறோம். ஆனால் இனப்பிரச்சனையின் மிக முக்கியமான மூல காரணமே இந்த சிங்கள பௌத்தமயமாக்கல் தான். இது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. வரலாற்று ரீதியாக மகாவலி ஓயா திட்டம், கல்லோயா திட்டம் என்று தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது திணிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றது. இதன் மூலமாக தமிழர்களுடைய இனப்பரம்பரை குடியேற்றத்தை அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள். அதை விட எங்களுடைய இனப்பரம்பரை மாற்றி அமைச்சிருக்கின்றார்கள்ன்றதான் தெளிவான வாதமாக இருக்குது. இதில் மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே அந்த திட்டங்கள் மட்டுமில்லை, குடியேற்றங்கள் மட்டுமில்லை, தமிழர்களுடைய தொல்லியல் நிலங்கள் குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை, தையிட்டி என்று தொடர்ச்சியாக திரியாய் என்று தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியே வந்திருக்கின்றது. அப்போ இது மாறி மாறி வர்ற எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, இது மாற போகிறதே இல்லை, தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இதில் சிங்கள மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், தமிழர்களாகிய நாங்கள் என்றைக்குமே எந்த ஒரு வழிபாட்டுக்கும் எதிரானவர்கள் இல்லை. புத்த மதத்தையும் புத்தர்களுடைய தத்துவத்தையும் நாங்களும் மதிக்கின்றோம். நாங்கள் வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் நீங்கள் வழிபாடு என்ற பெயரிலே திட்டமிட்ட ஆக்கிரமிப்புகளால் தமிழருடைய நிலங்கள் பறி போவதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது.